காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். தினம் ஒரு சத்திய வார்த்தை. இன்றைய தலைப்பு குற்ற உணர்ச்சியும் மன்னிப்பும். திருமறையின் ஆதார வசனம் ரோமர் 2:15. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். Romans chapter 2 verse 15. Who show the work of the law written in their hearts, their conscience also bear witness, and between themselves their thoughts accusing or else excusing them. இன்றைய திருமறையின் தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 முடிய. எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். எவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்படைவார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புற ஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சி இடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். குற்ற உணர்ச்சியும் மன்னிப்பும். இந்த வேத பகுதிக்கு ஆங்கில வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு God's righteous judgment. ரோமர் 2:11 சொல்லுகிறது ஒரு சிறிய வசனம், தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை.
For there is no partiality with God. அருமையானவர்களே, ஹியூமன் யூனிவர்சல்ஸ் என்ற தன்னுடைய புத்தகத்திலே மானுடவியலாளர் டொனால்ட் பிரவுன் என்பவர் மனித குலத்திற்கு பொதுவான மக்களின் 400க்கும் அதிகமான பழக்க வழக்கங்களை பட்டியலிடுகிறார். பொம்மைகள், நகைச்சுவைகள், நடனங்கள் மற்றும் பழமொழிகள், மிருகங்களின் மற்றும் பாம்புகளின் போர்க்குணம் மற்றும் சரங்களை கட்டுவது போன்றவற்றை அதில் உள்ளடக்கியுள்ளார். அதே போல் எல்லா கலாச்சாரங்களிலும் சரி மற்றும் தவறு என்ற கருத்துகள் உள்ளன. அங்கு தாராள குணம் பாராட்டப்படுகிறது, வாக்குறுதிகள் மதிக்கப்படுகிறது மற்றும் கஞ்சத்தனம், கொலை செய்தல் ஆகியவை தவறானவை என்றும் புரிந்து கொள்ளப்படுகின்றன. நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் மனசாட்சி உணர்வு இருக்கிறது. நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதே போன்ற கருத்தை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கூறியிருக்கிறார். தேவன் யூத ஜனங்களுக்கு சரி தவறுகளை தெளிவுபடுத்த 10 கட்டளைகளை மோசேயின் மூலமாக அவர்களுக்கு கொடுத்தாலும், புறஜாதியார் தங்கள் மனசாட்சியின் படி நடக்கிறதன் மூலம் சரியானதை செய்ய முடியும் என்பதால் தேவனின் நியாயப்பிரமாணங்கள் அவர்களுடைய இருதயங்களில் எழுதப்பட்டிருப்பதாக பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். ரோமர் 2வது அதிகாரம் வசனம் 14-15 அதை நமக்கு கற்றுத்தருகிறது. என்ன சொல்கிறது? அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும், குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவருடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் மக்கள் எப்போதும் சரியானதையே செய்தனர் என்று அர்த்தம் அல்ல. புறஜாதியார் தங்கள் மனசாட்சிக்கு எதிராக செயல்பட்டார்கள் என்று ரோமர் 1:32 வாசிக்கிறோம். பாருங்கள், இப்படிப்பட்டவளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகளுமாய் இருக்கிறார்கள். யூதர்கள் நியாய பிரமாணத்தை மீறினார்கள் என்று ரோமர் 2வது அதிகாரம் வசனங்கள் 17 முதல் 24 வரையிலும் நான் படிக்க முடிகிறது. படிக்கிறேன். நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாய பிரமாணத்தின் மேல் பற்றுதலாயிருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டி நியாய பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சித்தத்தை அறிந்து நன்மை தீமை இன்னதென்று வகை அறுக்கிறாயே. நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவர்களுக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகராகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாய பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? விபசாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபசாரம் செய்யலாமா? விக்கிரகங்களை அருவருக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புற ஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே என்று எழுதப்பட்டிருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இங்கே இருவரும் குற்றவாளிகளாக இருந்தனர். ஆனால் இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் தேவன் நம்முடைய எல்லா நியாயப்பிரமாண மீறுதலினால் ஏற்பட்ட மரண தண்டனையை நீக்குகிறார் என்று ஒரு நல்ல செய்தி நம் அனைவருக்கும் தரப்பட்டிருக்கிறது. ரோமர் 3வது அதிகாரம் வசனங்கள் 23 முதல் 26 முடிய. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை தெரிந்து கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாய் இந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். அதே போல ரோமர் 6:23 கூறுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம்,
தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நல்ல செய்தி, ஒரு குட் நியூஸ் அருமையானவர்களே. பாவத்தின் சம்பளம் மரணமாக இருந்தாலும் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். உங்களுக்கு அல்லது உங்களுக்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறீர்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவர்கள். தேவன் எல்லா மனிதர்களையும் சரி மற்றும் தவறு என்ற உணர்வோடு படைத்ததால் நாம் செய்த ஒரு கெட்ட காரியம் அல்லது நாம் செய்ய தவறிய ஒரு நல்ல காரியம் குறித்து நாம் ஒவ்வொருவரும் சில குற்ற உணர்வை பெறுகிறோம். அந்த பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது, அதை விட்டுவிடும் போது, தேவன் ஒரு வெள்ளை பலகையை சுத்தமாக துடைப்பது போல அனைத்து பாவங்களை துடைக்கிறார். அருமையானவர்களே, நாம் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் அவரிடம் கேட்பது மட்டுமே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம். உங்களுக்கும் அந்த குற்ற உணர்ச்சி ஏதாவது விதத்திலே இருக்கிறது என்றால் இந்த காலை வேளையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதே உண்மை. சரி தவறு என்ற மனிதகுல உணர்வு எங்கிருந்து வருகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்களில் எந்த குற்ற உணர்ச்சிகளை இயேசு இன்று மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? இந்த சிந்தனைகளோடு தேவனிடத்தில் உங்களை சமர்ப்பியுங்கள். நான் உங்களோடு இணைந்து ஜெபிக்க இருக்கிறேன். சமர்ப்பிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மிடம் வருகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குற்ற உணர்ச்சியும் மன்னிப்பும் என்கிற அந்த தலைப்பின் கீழே பல காரியங்களை நீர் இன்று எங்களுக்கு காலையிலே போதித்து தந்தி. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நாங்கள் குற்ற உணர்வுள்ளவர்களாக பல காரியங்களில் நாங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த பாவங்களை நாங்கள் உம்மிடம் அறிக்கை செய்யும் போது நீங்க ஒரு வெள்ளை பலகையை சுத்தமாக துடைப்பது போல அனைத்து பாவங்களை துடைக்கிற தேவன் என்று அறிந்து மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வசனத்திலே சொல்லியிருக்கிறது போல பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் எங்களுக்குள் இருக்கிறதுக்காக நன்றி. அதிலே நாங்கள் தொடர்ந்து பிரகாசிக்க ஆசீர்வாதமாக வாழ உதவி செய்யும் ஆண்டவரே. நான் சரியானதை செய்ய தவறிவிட்டேன், தவறு செய்வதில் வெற்றி பெற்றேன் பல நேரங்களிலே, அப்படி என்று அறிக்கை செய்கிறோம். எங்களை மன்னித்து விடுங்க ராஜா. எங்களுடைய மரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி. அதனால் நாங்கள் இனி மறிக்க வேண்டியதில்லை அப்பா. ஸ்தோத்திரம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் எங்களுக்கு கிடைத்திருக்கிற நித்திய ஜீவன். அதற்காக ஸ்தோத்திரம். எல்லா துதிகரம் மகிமை மக்கே இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அண்ணா காய்பாரிய சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். பூத கணங்கள் இடியொலி கண்டு பயந்து நடுங்குகின்றார். பூத கணங்கள் இடியொலி கண்டு பயந்து நடுங்குகின்றார். வாசல் நிலைகளை உயர்த்தி நடக்கும் வருகிற ஜெய வீரன். நாம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். நாம் மேல வாத்தியம் கைமணி பூரிகை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கட்டி பாடிடுவோம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.